ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கு மட்டுமா பூரா கிடைச்சது, எனக்கும் கிடைச்சது. அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. பரவாயில்ல, சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லாரும் சொன்ன ஒவ்வொரு சாட்சிகளும் முக்கியம் வாய்ந்தது. ஆண்டவர் உண்மையாக அற்புதத்தை செய்திருக்கிறார், ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வியாதி இதுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவேன். பில்லியும் இன்றைக்கி நல்லா பாட்டிலே பாடி அர்த்தத்தை சொல்லி ஜெபித்தனால முடிவில் நம்ம எண்ணெய் பூசி ஜெபிக்க போகிறோம். அதனால் செய்திக்கு நேராக நாம் வருவோம். உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 முடிய பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாய் பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 செய்தி ரொம்ப நல்லா கவனிங்க. முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள், ரொம்ப அப்சர்வ் பண்ணுங்க. ரைட். மார்க் 10ஆம் அதிகாரம் 46 பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு சீடர்கள் எல்லாரும் ஜனங்களும். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற வேளையில், நல்லா கவனிக்கணும், எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவை விட்டு புறப்பட்டு அவர்கள் போகிறார்கள். கவனிக்கணும், எரிகோ அப்படின்னால அந்த ஒரு வசனத்தையே பேசினா, எரிகோவை பற்றி பேசினா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்னொரு முறை பார்க்கலாம். சரி, இப்போ எரிகோவை விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு போகிற வேளையிலே நல்லா கவனிங்க, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். சரி, நல்லா கவனிக்கணும். யாரு? திமேயுவின் மகனாகிய பர்திமேயு. அநேக வேத பண்டிதருடைய கருத்து என்னன்னா, பர்திமேயு என்பது பேர் அல்ல. பர்திமேயு அப்படின்னா திமேயுவின் மகன். எப்படிங்க? திமேயுவின் மகன். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த பேருக்கு விளக்கம் சொல்கிறேன். திமேயுவின் மகன் அப்படின்னு ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பர்திமேயு அப்படி என்றால் திமேயுவின் மகன். எபிரேய மொழியில் பார் அப்படின்னா மகன். இன்னொரு பதம் பென் என்று சொன்னாலும் மகன். பார் என்று சொன்னால் அடாப்டட் சன், தத்தெடுக்கப்பட்ட மகன் என்றும் ஒரு பொருள் உண்டு. மகன் என்பது பொருள். எப்படி? பார் பார் திமேயு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பார் திமேயு. பார் என்றால் மகன், திமேயுவின் மகன். பார் பார் திமேயு. புரியுதா? பார் திமேயு. பார்னா என்ன? எபிரேய மொழியில் பார் அப்படின்னா மகன். பார் பார். இன்னொரு எபிரேய மொழி உண்டு, பென் என்றும் சொல்லுவார்கள், மகன் என்று பொருள். அப்போ பர்திமேயுனா என்ன? பார் மகன், திமேயு திமேயுனுடைய மகன். யாரு? இந்த குருடன், கண்ணு தெரியாதவன். அன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் குருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம அதை கொஞ்சம் நல்லா சொல்லணும்னா பார்வையற்றவன், பார்வை இழந்தவன். குருடன் என்று சொல்வது அவ்வளவு சரியாக தோன்றாது. பைபிள் அந்த காலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. சரி, பார்வையற்றவன், பார்வை இல்லாதவன், அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பார் திமேயு. பார் மகன், திமேயு திமேயுனுடைய மகன். அவன் வழி அருகே என்ன செய்து கொண்டிருந்தானா? பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும், அந்த சம்பவம் ரொம்ப சிம்பிளானது. ஆனால் அந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். வழி அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே
47 வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவனுக்கு காதிலே கேட்கிற ஒரு செய்தி என்ன? இந்த வழியாக நசரேயனாகிய இயேசு வருகிறார், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு என்ன செய்தான்? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றான். கவனிக்கணும், இங்க நசரேயன் என்று சொல்லும் பொழுது சிலர் நினைத்துக் கொள்வார்கள், பொதுவாக தெரிந்தவர்களுக்கு தெரியும், நசரேயன் என்பது நசரேய விரதம். முடி நீளமாக வளர்த்திருப்பாங்க, அவர்கள் மாம்சம் சாப்பிட மாட்டார்கள், இறந்த வீட்டுக்கு கூட போக மாட்டார்கள் நசரேயர், மதுபானம் குடிக்க மாட்டார்கள். அது ஒரு விரதம், குழந்தையிலேருந்து நசரேய விரதம். இயேசு கிறிஸ்து அப்படின்னு நசரேய விரதம் இல்லை, சொல்லுங்க, தவறாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. இங்கே நசரேயன்னு கூப்பிடுறாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து நசரேய விரதம் உடையவர் அல்ல. ஒன்று. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து நாசரேத்தூரில் வாசம் பண்ணினபடினால் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சரிதானா? மத்தேயுவில் பார்க்கிறோம். அதுவும் இங்கே இல்லை. ஏன்? இயேசு கிறிஸ்து நாசரேத்தூரிலிருந்து வந்தபடியினால் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த இடத்தில் சொல்லப்பட்டாலும் நசரேயனாகி இயேசு என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தமும் அல்ல. அப்படி என்றால் என்ன? நசரேயன் என்பது இதனுடைய எபிரேய வார்த்தை நெட்சார். இதனுடைய எபிரேய வார்த்தை என்ன? நெட்சார். நெட்சார் என்பதனுடைய பொருள் என்ன? நெட்சார் என்கிற எபிரேய வார்த்தையினுடைய பொருள் என்ன? ஒலிவ மரத்தின் ஒரு அடியிலிருந்து ஒரு துளிர் தோன்றும், அதனுடைய வேரிலிருந்து தோன்றக்கூடிய அந்த பிரான்ச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரான்ச்சுக்கு பெயர் தான் நெட்சார். பைபிள் வசனம் அதெல்லாம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றுகின்ற கிளை வாசிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றுகின்ற கிளை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நசரேயன் என்று இவர் அழைப்பதற்கு காரணம் என்ன? ஈசா என்னும் அடிமரத்தின் கிளையிலிருந்து, அடிமரத்திலிருந்து தோன்றுகின்ற ஒரு கிளை, ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு தோன்றுகின்ற கிளைதான் நட்சார். நட்சார் நசரேயன் என்று மொழிபெயர்த்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கவனிங்க, இப்போ நசரேயனாகிய இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு, சாரி, நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டோன்னாவே, ஓ நெட்சார், ஈசாயின் அடிமரத்தில் இருந்து தோன்றின அந்த கிளை, அந்த பிரான்ச் நெட்சார் என்று அழைக்கப்படுகிற நசரேயன் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் எப்படி கூப்பிடுகிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். இவன் திமேயுவின் குமாரன். இயேசு கிறிஸ்துவை என்ன அழைக்கிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த தாவீதின் குமாரன் என்பது சாதாரணமாக அல்ல. நம்ம சாதாரணமாக தெரிஞ்சுக்கிறோம். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அதனுடைய சீக்ரெட் தெரியாது. சில பாஸ்டர்மார்கள் கூட தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. அவன் தாவீதின் குமாரன், தாவீதின் சந்ததியிலிருந்து வந்தார். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தாவீதின் குமாரன் என்றால் தாவீதின் குமாரன், அதாவது தாவீதின் வம்சத்திலிருந்து தான் மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமேன். தாவீதின் வம்சத்திலிருந்து தான் மேசியா வர முடியும். தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறவர் தான் மேசியா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவன் எப்படி அடையாளம் கண்டு கொண்டான்? தாவீதின் குமாரன், இவர்தான் மேசியா என்று அடையாளம் கண்டு கொண்டான். ஆமென், அல்லேலூயா. வசனம் வாசிங்க. நானே சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க வாசிங்க. மத்தேயு 1:1
ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரன். எங்க ஆபிரகாமின் குமாரன் தாவீதா? இல்லையே. ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு. ஆனா டைரக்டா மத்தேயு சொல்றார், யூதர்களுக்கென்று எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று இந்த மத்தேயு காண்பிக்கிறார். இவர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன். யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறார் என்பதை மத்தேயு அடையாளப்படுத்தி அதை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தாவீதின் குமாரன் அவர்தான் மேசியாவாய் இருக்க முடியும். இன்றைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மேசியாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார்? தாவீதின் குமாரனாகத்தான் இருக்க வேண்டும் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சந்தேகமில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நிறைய சொல்லுவோம்ல, சே நான் மிஸ் பண்ணிட்டேங்கன்னு. யூதர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. ரைட். தாவீதின் குமாரன். அடுத்தது மத்தேயு 12:23 வாசித்து பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும், நல்லா கவனிங்க, ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எப்படிங்க ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். தாவீதின் குமாரன் இவர்தானோ? தாவீதின் குமாரன் மேசியா இவர்தானோ? இவர்தான் இருப்பாரோ? பாத்தீங்களா? இத பேசினா நிறைய வசனம் சொல்லிட்டே இருக்க, ரொம்ப சுருக்கமா எடுத்திருக்கேன். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். இவன் எப்படி கூப்பிடுறான் பாத்தீங்களா? பர்திமேயு கூப்பிடுறான் இயேசு கிறிஸ்துவ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு இயேசு கிறிஸ்துவ என்னன்னு சொல்றாங்க? இவர் தாவீதின் குமாரன் தானோ? ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ? இவர்தான் தாவீதின் குமாரனோ? ஏன்? இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை பார்க்கும் பொழுது, இயேசு செய்த அதிசயங்களை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து குணமாக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து குஷ்ரோகியை சுகமாக்கும் பொழுது, மரித்தோரை உயிரோடு இருப்பும் பொழுது, பல அற்புதங்களை செய்யும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தாவீதின் குமாரன், அந்த சந்ததி தான் மேசியா வர முடியும். தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். அடுத்தது மத்தேயு 21:9 வாசிப்போம். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. தாவீதின் வம்சத்தில் வந்த அந்த தாவீதின் குமாரன் இவர் மேசியா, இவருக்கு ஓசன்னா. ஆமென். எப்படி இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்டார்? எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்திருக்கலாம். ஏன் ஆசாரியனை கூப்பிட்டுருக்கலாம், அல்லது ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டுருக்கலாம், வேத பாரகனை கூப்பிட்டுருக்கலாம், பரிசேயரை கூப்பிட்டுருக்கலாம், சதுசேயரை கூப்பிட்டுருக்கலாம். ஏன் பாஸ்டர் சதுசேயர்லாம் சொல்றீங்க? சதுசேயர்லேருந்து தான் ஆசாரியங்களை தேர்ந்தெடுப்பாங்க. வேத பாரகரை கூப்பிட்டுருக்கலாம், யாரையுமே கூப்பிடலை. இயேசுவை, நசரனாகிய இயேசுவை தாவீதின் குமாரன் என்று அடையாளம் கண்டு கொண்டபடியினால் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கவனிங்க. சரி, அடுத்த வசனம் மத்தேயு 10:48-49 வாசிப்போம். அவன் பேசாதிருக்கும்படி, மார்க்குக்கு வந்துருங்க, மார்க் வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். 48 ஆமா 47 வாசிங்க. அவன் நசரனாகிய இயேசுவே. ரைட், போதும். அப்போ அடுத்தது இவர் நசரனாகிய இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவனை என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள்.
எப்படி அதட்டியிருப்பாங்க? டேய் பேசாம இரு, அளப்பாரு, சும்மா கம்முன்னு பொட்டாட்டுரு. நம்ம கோயம்புத்தூர் பாஷையில் என்ன சொல்லுவாங்க? கம்முன்னு பொட்டாட்டுரு அப்படின்னு இருப்பான். அவன் பொட்டாட்டு இருக்கல, அவனால் பொட்டாட்டு இருக்க முடியல. வாசிங்க. அநேகர் அவனை அதட்டினார்கள். அநேகர், நிறைய பேரும் சத்தம் போட்டிருக்காங்க சுத்தி. டேய் சத்தம் போடாத. ஆனா அவன் என்ன செஞ்சான்? அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவனை ஸ்டாப் பண்ண முடியல, அத்தனை பேர் சொல்லி கேட்கல. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் காதிலே உங்களுடைய ஜெப சத்தம் கேட்கும் பொழுது கவனிக்கிறார். ஆமென். கூப்பிட்ட உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்று எப்படிங்க? இந்த பர்திமேயுனுடைய சத்தம் இருக்கல்லவா, எப்படி கூப்பிட்டா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிற அந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவின் காதில் விழுந்தவுடன் இயேசு கிறிஸ்து நின்றார். அப்படின்னா பர்திமேயினுடைய சத்தம், பர்திமேயினுடைய அந்த கூப்பிடுதலின் சத்தம், இயேசு கிறிஸ்துவை அழைத்த அந்த சத்தம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிற அந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவின் காதில் கேட்ட உடனே இயேசு கிறிஸ்துவால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, நின்று. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ பர்திமேயினுடைய சத்தம் இயேசுவை நிறுத்தியது. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் கூப்பிடும் பொழுது நிற்கிறவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அத்தனை பேர் அதட்டி இவனை இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர முடியாமல் தடுத்தார்கள். ஆனால் இவன் முன்னிலும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட உடனே இயேசு நின்றார். ஏன்? அவன் கூப்பிட்டது என்ன? தாவீதின் குமாரனே. என்னை அடையாளம் கண்டு வச்சிருக்கான இவன் யார் தெரியுமா? கண்ணு தெரியாம, அவ்வளவுதான், யூதன். பர்திமே யாரு? ஒரு யூதன். கவனிச்சுக்கங்க, யூதன். ஆனா கண்ணு தெரியாம பிச்சை எடுத்துட்டு இருக்கான். எத்தனையோ யூதர்களுக்கு கண் இருக்குது, என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. பர்திமேய்க்கு கண் இல்லை. கண் தெரியாத யூதன் என்னை அடையாளம் கண்டு கொண்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அந்த வார்த்தை இயேசுவை நிறுத்தியது. அதுக்கு மேல ஸ்டெப் எடுத்து வைக்கல, நிறுத்தியது. நின்னுட்டு இப்ப இயேசு பேசுறார். வாசிங்க. அவனை அழைத்து வர சொன்னார். அவர் பேசின வார்த்தை எத்தனைன்னு நீங்க எண்ணிட்டு வாங்க. இப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவனை சீஷல் இடத்துல சொல்லியிருப்பார்ல, அவனை அழைத்து வாருங்கள். திட்டினவங்கெல்லாம் இப்ப என்ன ஆனாங்க? கப்சுப்புன்னு ஆயிட்டாங்க. இப்ப அவங்கெல்லாம் பொட்டாட்டுன்னு இருக்காங்க. இவன் கூப்பிடுறான். இப்ப போய் இயேசு சொல்றார், அவனை அழைத்து வாருங்கள். ஏன்? என்னை தாவீதின் குமாரனை கூப்பிட்டார், கூட்டிட்டு வாங்க, அவனை கூட்டிட்டு வாங்க. இப்ப போறாங்க. போய் என்ன சொல்றாங்க? அவர்கள் அந்த குருடனை அழைத்து, அவர்கள் இப்ப போய் அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த குருடனை அழைக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. அழைத்து திடன்கொள். இப்ப வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. திட்டுறவங்க எல்லாம் அப்படிதான் ஐயா. இப்ப என்ன சொல்றாங்க? திடன்கொள், பயப்படாதேப்பா, நீ உன்னை இயேசு அழைக்கிறார். முதல்ல என்ன சொன்னாரு? சத்தம் வந்துச்சுன்னா பாத்துக்க, திட்டுனா அடிச்சிருப்பாங்க, டேய் செவுட்டோட அடிச்சிருப்பேன், பேசாமறான்னு கூட சொல்லியிருப்பானுங்க. ஆனா இப்போ இயேசு என்ன சொல்ற? இயேசு சொன்ன உடனே அவனுக்கு மரியாதை பாருங்க. இப்ப போய் என்ன சொல்றாங்க? திடன்கொள், நீ ஒண்ணு கலங்காதப்பா, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அடுத்த வசனம்.
உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். கவனிங்க, என்ன செய்தான்? மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு. என்னங்க அந்த மேல் வஸ்திரம்? இல்ல, அது இல்லை. இது இந்த மேல் வஸ்திரம் என்னன்னா, யூதர்கள் ஒரு குழு உண்டு. யூதர்கள்ட்ட ஒரு குழு, சனகரிப் சங்க குழு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பிச்சை எடுக்கிற தகுதி உள்ளவர்கள் என்று தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பணம் கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு காணிக்கை பெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பாக்ஸு பிக்சரில் நான் வச்சுருக்கேன். அதை டைனிங் டேபிளில் வச்சுருப்பாங்க, சாப்பாட்டு மேஜையில் வச்சுருப்பாங்க. எதை? ஒரு காணிக்கை பெட்டின்னு வச்சுக்கலாம், காணிக்கை பெட்டி மாதிரி. அதுக்கு பேர் சடேகா பாக்ஸ். அதுக்கு பேர் என்னங்க? ஹீப்ரூவில் சடேகா பாக்ஸ். அந்த சடேகா பாக்ஸில் சாப்பிடும்போது டேபிளில் இருக்கும். அவங்க பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிடும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சடேகா பாக்ஸில் போடுவாங்க அந்த பணம். அந்த பணம் போட்டோன்னே, அந்த பணம் நிறைஞ்சோடனே, அந்த சடேகானா நீதின்னு அர்த்தம், நீதியின் பெட்டி. அப்போ அந்த சடேகா பாக்ஸில் போட்டு அது நிறைஞ்ச உடனே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த யூத குழுவிடத்தில், சனகரி குழுவிடத்தில் கொடுத்துருவாங்க. அவங்க அந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு உதவி செய்வாங்க. சரியா? அடுத்தது இந்த இப்போ வஸ்திரத்தை பேசணும் இல்லையா? இந்த வஸ்திரம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த யூத குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பிச்சைக்காரன் இவனுக்கு தர்மம் கொடுக்கலாம், பிச்சை கொடுக்கலாம் அப்படி என்பதற்கு அடையாளம் தான் எது? இந்த வஸ்திரம். பிச்சை எடுப்பதற்கு இவன் தகுதி உள்ளவன், அதாவது இவனுக்கு நீங்க கொடுக்கலாம், பிச்சை கொடுக்கலாம், தர்மம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த மேல் வஸ்திரம். அப்ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிச்சைக்காரன், யூதர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிச்சைக்காரன். அப்ப இவனை பார்த்தோன்னே எப்படி அடையாளம் தெரியும்? இவனுக்கு கொடுக்கலான்னு எப்படி அடையாளம் தெரியும்? இந்த மேல் வஸ்திரத்தை பார்த்தோன்னே அடையாளம் தெரியும். ஓ, இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த வஸ்திரம் தான் மேலே போட்டிருந்தான். அப்ப எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டு பிச்சை கொடுக்கலாம் என்று ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த பிச்சைக்காரன், அந்த வஸ்திரம் இருக்கனால அநேகர் யூதர்கள் எல்லாம் அவனுக்கு என்ன போடுவாங்க? பிச்சை போடுவாங்க. இப்ப என்ன நடக்குது? இயேசு உன்னை அழைக்கிறான்னு மேல் வஸ்திரத்தை எடுத்து என்ன பண்ணா? சாதாரணமான காரியம் இல்லைங்க. இவனுக்கு கண்ணு தெரியாதுங்க. கண்ணு தெரியாதனால அவனுக்கு பிச்சை கொடுக்கலாம், தகுதி உள்ளவன்னு இந்த வஸ்திரத்தை கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த வஸ்திரத்தை அப்படி எடுத்து எரிந்து விட்டு, அப்படிதானே இருக்கு, எரிந்து விட்டு, இது எனக்கு தேவையில்லை, என்னை இயேசு அழைக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இவனை இந்த பார்த்தீங்களா சடேகா பாக்ஸ் இந்த மாதிரி இருக்குமா பாக்ஸு? நம்ம இந்த எளியோர் நிதியில் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதாவது ஜாடே, டாலத், கோஃப், டாலத், ஹே அப்படிங்கிற வார்த்தை ஹீப்ரூல எழுதியிருக்கும். இப்போ இந்த சடேகா பாக்ஸில் போட்டு சேர்த்து வைப்பாங்க. நம்ம இதில் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம்ல, அது மாதிரி. அவன் அங்கீகரிக்கப்பட்ட பிச்சைக்காரன், அவனுக்கு இந்த பணத்தை கொடுப்பாங்க. அவனுக்கு அந்த சனகரிப் சங்க குழுவினர், யூத குழுவினர் அவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அந்த வஸ்திரத்தை கொடுத்துருக்காங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு இவன் தகுதி உள்ள, இவனுக்கு கொடுக்கலாம். நீங்கள் தர்மம் தாராளம் கொடுக்கலாம். இவன் உண்மையாக கண்ணு தெரியாதவன் தான், இவன் ஏமாத்தலை, இவன் பாவம் எளிமையானவன், இவனுக்கு கொடுக்கலாம், எல்லாம் கொடுப்பாங்க. இயேசு நின்றார். அவனை அழைச்சிட்டு வானோடனே அந்த மேல் வஸ்திரத்தை எடுத்து என்ன பண்ணா? எரிந்து விட்டு, சாதாரண இல்லைங்க, அந்த வஸ்திரத்தோடு போயிருக்கலாம்ல. இயேசு அழைக்கிறார் என்று சொன்ன உடனே எனக்கு இந்த வஸ்திரம் தேவையில்லை என்று தூக்கி எறிந்து விட்டு, இயேசுதான் வேணும் அப்படின்னு, இனி நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன்,
நீ மறுபடியும் அந்த வஸ்திரம் இருந்தால் நான் பிச்சை எடுக்கணும்ல, அதை எரிந்து விட்டு எனக்கு யார் தான் வேணும்? இயேசு தான் வேணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பழைய நிலைமை எப்படியோ இருந்திருக்கலாம், அதை நம்ம என்ன செய்கிறோம்? தூக்கி எரிந்து விடுகிறோம். மறுபடியும் அதை செய்வோம் என்று சொன்னால், மறுபடியும் அந்த பழையதில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான அனுபவம் தெரியுமா? இன்னைக்கு அது தெரிய மாட்டேங்க. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி. வேண்டாம், அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். இந்த பிச்சை எடுக்கிற இவனுடைய வாழ்க்கை பாருங்க, வாழ்வாதாரமே அதுதான். வாழ்வாதாரமே அந்த வஸ்திரம் தான். அந்த வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டு இனி எனக்கு வேண்டாம், இயேசுதான் வேணும். ஆமென், அல்லேலூயா. இந்த வஸ்திரம் எனக்கு இனி தேவையில்லை, இனி நான் பிச்சை எடுக்க மாட்டேன். முடிவு பண்ணிட்டான். என்னை அழைத்தது யாரு? உங்களை அழைத்தது யாரு? ஆமென், அழைத்தது இயேசு கிறிஸ்து. ஒரு நல்ல பாட்டு பாடணும்ல, ஏந்தின கையை ஏந்தின கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றுகிறார். இல்லை, நம்ம கடன் வாங்கியிருக்கலாம், நீங்களாம் கடன் கேட்டிருக்கலாம், கடன் வாங்கியிருக்கலாம், பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கலாம், அழுது இருக்கலாம், எனக்கு யாருமே உதவி இல்லையேன்னு வேதனைப்பட்டிருக்கலாம். இல்லை, அந்த நேரத்தில் ஒருத்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இறங்கினார் பார்த்தீங்களா? அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மகனே மகளை கவலைப்படாதுன்னு வந்தார் பார்த்தீங்களா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் அதட்டலாம், எல்லாரும் கடிந்து கொள்ளலாம், ஆனால் கடிந்து கொள்ளாத இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற உடனே அவர் நின்று அவனை அழைத்துவான்னு சொன்னார். அந்த பிச்சை எடுக்கிற அந்த வஸ்திரம், பிச்சைக்காரன் என்பதற்கு தகுதியுள்ளவன் இவன் என்பதற்கு அடையாளமாக இருக்கின்ற அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு, வாசிங்க, எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். இப்ப இயேசு பேசுறார். முதல்ல அவனை அழைச்சிட்டு வான்னு சொன்னார், ஒன்று. ரெண்டாவது இப்ப இயேசு பேசுறாரு, அவனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் பேசுறார். ஏன்னா ஒருவேளை அவன் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் தர்மம் கொடுக்கலாம், கொஞ்சம் பிச்சை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? அவர்கிட்ட தான் ஒன்றுமே வச்சிருக்க மாட்டார். பேதுருக்கிட்ட கேட்டால் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை ஆண்டவரே எனக்கு. அவன் ரொம்ப ஸ்டைலாக சொல்லியிருப்பான், வெள்ளியும் பொண்ணும் இல்லையா ஆண்டவரே, உங்கள்கிட்ட இல்லையா? வேற யாரும் ஒருத்தர்கிட்ட இல்லை, யாராவது இருக்கிறவங்க கொடுங்கப்பா. ஒரு வேளை பிச்சை போட்டிருக்கலாம். ஆனால் அவன் இயேசுவிடத்தில் வந்ததற்கு காரணம் பிச்சை கேட்பதற்கல்ல. நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்ததுக்கு நமக்கு ஏதாவது தருவாருன்னு கரமேந்த இயேசு கிறிஸ்துட்ட வரல. எனக்கு என்னதான் வேணும்? நீர் தான் வேணும். ஆமென். யார் வேணும்? நீங்க தான் வேணும் ஆண்டவரே, நீர் தான் வேணும். வந்தோடனே இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, அவனை அழைத்து வர சொல்லுங்கள். அடுத்தது இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். எனக்கு எல்லாரும் இந்த வஸ்திரத்தை கொடுத்தாங்க, தூக்கி போட்டு வந்துட்டேன். இயேசு கிறிஸ்து இந்த வஸ்திரம் கொடுக்க மாட்டார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஏன்னா உலகத்தில் யாராலும் இந்த பார்வை கொடுக்க முடியாது, இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் பார்வை கொடுக்க முடியும். இதை அறிந்தவன் தாவீதின் குமாரன் என்ன இப்ப என்னன்னு கூப்பிடுறான்? இப்ப என்னன்னு சொல்றான்? ஆண்டவரேன்னு சொல்றான். அடோனாய், எபிரேய வார்த்தையில் அடோனாய், ஆண்டவரே ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். உங்கள்கிட்ட இயேசு கேட்கிறாரு,
நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டும். ஆண்டவரே என் சரீரத்தில் வியாதி இருக்குது, தீராத வியாதி இருக்குது, அது சுகமாக வேண்டும். இயேசு செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். விசுவாசிக்கிறேன், அவ்வளோதான். நம்ம செய்கிறது விசுவாசம். கவனிங்க, உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்களிடத்தில் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேணும்? எனக்கு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்காண்டவரே, தருவார். நான் இல்லைன்னு சொல்லலை. சீக்கிரத்தில் வீடு கட்டப்படுவதாக, அது இருக்கட்டு, கொடுப்பாரு. ஆண்டவர் எனக்கு ஒரு ஒரு 10, 20, 30 லட்சம் இருந்தால் நல்லா இருக்கும் பாஸ்டர், தருவார். கேட்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் எது தேவையோ அதை நம்ம கேட்கணும். முதல்ல எது தேவையோ அதை கேட்காம பின்னால் நம்ம வச்சுக்குவோம். ஆண்டவர் ஒரு லிஸ்ட்டு கொண்டு போவோம். வரமிளகா ஒரு 50, கொத்தமல்லி ஒரு 50, கடுகு, இந்த லிஸ்ட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, மளிகை லிஸ்ட்டு. அப்படி வச்சு சொல்லுவோம் ஆண்டவர் கொடுக்கணும். இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த மாதிரி லிஸ்ட்டை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் வச்சுருப்போம். ஆண்டவர் லிஸ்ட்டெல்லாம் பார்ப்பார். அப்படியா சொல்லிகிட்டே இருக்கானே, முடிக்க மாட்டேங்கிறான். முடிப்பான்னு பார்த்தா முடிக்க மாட்டேன். எல்லா லிஸ்ட்டையும் தருவார். மொத்தமாக ஜாமான் போட்டு கொடுத்துருவார். கொடுக்க மாட்டான்னு சொல்லலை. இவன் கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு 2 கண்ணும் தெரியாது, என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே எனக்கு நான் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இப்போ 3வது தடவை பேசுறார். சரியா? முதல்ல கூட்டிட்டு அழைத்து வான்னு சொன்னார். 2வது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பேசினார். இப்போ 3வது என்ன பேசுறாரு? எனக்கு பார்வை அடைய வேண்டும் என்று அவன் கேட்ட உடனே இயேசு அவனை நோக்கி நீ போகலாம். என்னங்க, என்கிட்ட ஜெபம் பண்ண வர்றீங்க, எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், எனக்கு ஒரு தலைவலி இருக்குதுங்க, ஜெபம் பண்ணணும். சரிப்பா, என்ன பண்ணுவீங்க? ஆளையும் பாரு, அந்த ஆளையும் பாரு, ஜெபம் பண்ணுற பாஸ்டர்மா, பாஸ்டர் நல்ல பாஸ்டர் விளக்கண்ண அப்படின்னு திட்டிட்டு போவீங்களா மனசில்? எப்படி? ஆண்டோடைய பதில் பாருங்களேன். ஆண்டவரை பார்வையடைய வேண்டும். இவர் என்ன செய்யணும்? தொட்டு சுகத்தை கொடுத்து, நீ போகலாம், வந்த வழி பார்த்து நீ போகலாம். கவனிங்க அந்த பகுதியை பாருங்களேன். இப்போ நீ போகலாம். நான் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நீங்கள் அங்கே இருந்துக்குங்க, நான் அந்த வழியை கதவை திறந்து நான் அப்படி போயிடுவேன். முடியாது, அப்படி சொல்ல முடியாது. நான் பதில் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். எனக்கு அந்த தில் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அது இருக்குது, அதில் அர்த்தம் இருக்கு. இனி நீ என்ன பண்ணணும்? போகலாம். அவன் போய் அந்த வஸ்திரத்தை எடுக்க மாட்டான், திரும்பியே பார்க்கலீங்க. அந்த வஸ்திரத்தை திரும்பியே பார்க்கலீங்க. இது எவ்வளோ ஆழமாக இருக்குது தெரியுமா? அந்த வசனம், அந்த பகுதி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது, சே நீ போகலாம். போய் அந்த வஸ்திரத்தை ஒரு 8 எதுக்கு பார்த்துட்டு போயில, எப்படி இருக்குன்னு பார்த்தானா பார்க்கலீங்க. அதாங்க பர்திமேயு, திமேயுனுடைய மகன். ஒரு தடவை பார்த்துட்டு அந்த வஸ்திரம் தான் எப்படி இருந்துச்சு, எது சிம்பல் எல்லாம் போட்டிருக்கா எப்படின்னு போய் பார்த்தானா பார்க்கவே இல்லைங்க. இயேசுவை பார்த்த பிறகு வேற ஒன்றும் வேண்டாக்க. எனக்கு நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு சொல்றாரு நீ போகலாம். வாசிங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்தது இது எத்தனாவது வார்த்தை? 4வது வார்த்தையா? 3வது நினைக்கிறேன். சரி, 3. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம். 4வது வார்த்தை சரியா? உன் விசுவாசம் உன்னை, உன் விசுவாசம் போகலான்னு சொல்லிட்டாரு, போகல. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து, பிரைஸ் தி லார்ட். எப்போ பார்வை அடைந்தான்? எப்ப பார்வை அடைந்தான்? நீ போகலான்ட்டாரு. போகலான்னு சொல்லிட்டு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தங்கச்சி வாசிங்கம்மா. இயேசு அவனை நோக்கி, இல்ல நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து, உடனே அவன் பார்வை அடைந்து. எப்போ? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உடனே அவன் பார்வை அடைந்து. ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற தெய்வீக சுகம் பார்த்தீங்களா? உடனே. சில பாஸ்டர் சொல்லுவாங்க,
ஒரு 7 வாரம் வாங்க அப்படிம்பாங்களா புதுசாக வர்றவங்கள்ட்ட. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏன் பாஸ்டர் 7 வாரம் வர சொல்கிறீங்க? அப்படியாவது அவன் சபைக்கு வரட்டுன்னு தான் 7 வாரம் வான்னு சொல்லுவேன். ஏன்னா உடனே சுகமாக இருந்தால் போயிடுவேன். அவன் 7 வாரம் வரட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தெரியல என்ன சொல்ல. நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், 7 வாரம்லாம் வாங்கன்னு. வந்த கடைசி வரைக்கும் வாங்க. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னுடைய நீ விசுவாசிக்கிற பத்தியா என்னைய தாவீதின் குமாரன் விசுவாச பத்தியா, ஆண்டவர்னு விசுவாச பத்தியா, என்கிட்ட வந்தா பார்வை கிடைக்கும்னு விசுவாச பத்தியா, என்னை கூப்பிட்ட உடனே என்னை விசுவாசி என்னை நம்பி என்கிட்ட வந்த பத்தியா. அதனால நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உடனே அவன் பார்வையடைந்து. கவனிங்க, உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? பார்வையடைந்து. நம்ம என்ன செய்வோம் பார்வையடைஞ்சா? ஆண்டவர் உமக்கு ஒரு தோத்திரம், நீ சுகமாக்குனதுக்கு ஒரு தோத்திரம். ரொம்ப நாளாச்சு வீட்டில் போய் என் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும். இந்த வஸ்திரத்தை இனிமேல் பார்க்க மாட்டேன், வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா அவர் தான் போகலான்ட்டாரு, போக வேண்டிதானே. போனானா? நான் என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கதை கேட்பாங்களா, தாத்தா ஒரு கதை சொல்லுங்க. அப்போ சொல்லுவேன், கதையா? அவன் போனானா, அவன் வந்தானா, அவன் போனானா, அவன் வந்தானா. சும்மாருங்க தாத்தா, கதை கேட்டால் போனானா வந்தானான்ட்டுருங்க அப்படிம்பாங்க. அந்த நீ போகலாம். இப்போல்லாம் பேர பிள்ளைகள் ரொம்ப கவனமாக பேச வேண்டியதாக இருக்குது. ஏதாவது கொஞ்சம் தப்பாக சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல தாத்தா அப்படின்ட்டுருவாங்க. அல்லது நம்ம சரியாக சொன்னாலும் எங்கள் மிஸ் சொன்னதான் சரி தெரியுமா, அவங்க மிஸ் தப்பாக சொல்லியிருப்பாங்க ஸ்பெல்லிங். எங்கள் மிஸ் சொன்னதான் சரி, உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ட்டுருவாங்க நம்ம சரியாக சொன்னால் கூட. அப்படி இருக்குது பேர பிள்ளைகள். இப்போ இந்த குருடனை பார்த்த ஆண்டவர், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். என்னங்க சும்மா இருக்கீங்க? எந்திரிச்சுன்னு கை தட்டி இருக்கணும். அவன் செஞ்சது அவன் செஞ்சுட்டு போறான், நமக்கு நாங்கள் அப்படி இருந்தா தானே. நாங்கள் அப்படி இல்லை, அப்புறம் எதுக்கு கை தட்டணும்? கவனிங்க, நீ போகலான்னா அவன் போகலை, உன் விசுவாசம் ரட்சித்தது. உடனே சுகமாயிட்டான். சுகமானோன்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, காசு போட்ட பையன் அவன் போட்டானா, எங்கே போட்டான்னு தெரியல, ஒரு 10 பைசா எடுக்கலை, பிடிச்சி வேகமாக என்ன பண்ணியிருக்கணும்? வீட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா? அதுதான் செய்யலை அவன். நம்ம சுகமானோடனே என்ன, அநேகர் வருவாங்க, பிசாசு ஓடி போகும், அவர்களும் ஓடி போவார்கள். பிசாசு இனிமேல் வருவியா, இனிமேல் வரவே மாட்டேன்ட்டு பிசாசு சொல்லிட்டு போகும், அவர்களும் இனி வரவே மாட்டேன்ட்டு சபைக்கு வர மாட்டேன்னு போயிடுவாங்க. இதுதான் நடக்குது. இல்லைன்னா கூட்டம் நிறைய இருக்குமே, விடுதலை பெற்றவங்களாம் வந்திருந்தா நிறைய இருக்குமே, உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணுமே. தொண்டை தண்ணியெல்லாம் கத்துன்னு கத்தி, அது உபவாசிலேருந்து முந்தி சொன்ன, அப்புறம் தான் உபவாசத்தை விட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கஷ்டப்பட்டு இவங்களுக்காக போய் சொன்னி இவங்கள துரத்து விட்டு அவங்களும் போயிடுறாங்க, நமக்கு என்னென்ன கிடைக்குது, ஒருத்தர் வர மாட்டேங்கிறான்னு எனக்கே கஷ்டமாகி தான் நான் விட்டேன். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சுகமாயிடுச்சு. பார்வை அடைந்தோன்னே முதல்ல அவன் பார்த்தது யாரா? இயேசுவை பார்த்தாங்க. இப்படி இவரா தாவீதின் குமாரன்? நான் கற்பனை வேற மாதிரி பண்ணியிருந்தேன், இவரா அப்படியே நினைச்சிட்டு பார்த்துட்டு, இயேசு விட்டு அவனுக்கு போக முடியல. இயேசுவை விட்டு அவன் போக மனம் இல்லை, அவனால முடியல, அவனுக்கு மனம் இல்லைங்க, போறக்கே மனசுல. கவனிங்க, நான் கடந்த நாளில் ஊருக்கு போயிருந்தேன், தூத்துக்குடி பக்கம் போயிருந்தேன். ஒரு மாப்பிள்ளை விஷயமா போயிருந்தேன். எங்கள் அண்ணன் பேத்திக்கு, சித்தப்பா நீங்கள் தான் வரணும், அப்பா இல்லைன்னு போய் பேசிகிட்டு இருந்தோம். பையன்லாம் எப்படின்லாம் விசாரித்தேன். இப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் கூட எப்பவும் இருப்பாங்க முந்தி அப்படின்னாங்க ஒரு வார்த்தை. இயேசு நம்மோட சபைக்கு போவான், சிஎஸ்ஐ மெம்பர் தான், பட் அவன் அப்படி சபைக்கு போவான்.
இயேசு நம்மோடுங்கிற சபை ஃபாதர் பெக்மான்ஸுடைய கிளை சபை. அப்போ நான் சொன்னேன், எப்போ கூட பாஸ்டர் கூட இருப்பாங்க அப்படின்னா, சரிங்க இது போதுங்க அந்த சாட்சி அப்படின்னு. நான் நீங்கள் பேசுகிறீங்களா பாஸ்டர்கிட்ட? இல்லை வேண்டாம் இதே போதும் அப்படின்னு. கவனிங்க, பாஸ்டர் கூட இருப்பான் அப்படின்னு. நல்லா கவனிக்கணும், ஒரு பாஸ்டர் கூட இருக்கிறதுக்கு அவ்வளவு விருப்பம்னா இவன் இயேசுவோடு இருப்பதற்கு எவ்வளோ விரும்பி இருக்கான். ஆமென். நான் போக மாட்டேன், இயேசு போகலான்ட்டாரு, போனாலும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது வழியிலே, வசனம் சொல்லு பாருங்க, வழியிலே இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். சீசனா மாறிட்டான்ல, பின் சென்றான். எப்படி குருடனுடைய வாழ்க்கை பாருங்க, அப்படியே தலைகீழ் மாற்றம் மாறிடுச்சு. பார்வை அடைஞ்சிட்டான். பார்வை அடைஞ்சுனே இயேசு விட்டு போக மனசே இல்லை. நான் எப்படி போவேன்? இயேசுவினாலே வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவுக்கு பின் சென்றான். ஆண்டவர் ஒரு இடத்துல துக்கத்தோடு பாரத்தோடு கேட்குறாரு. சீஷல் நிறைய பேர் இவர் உபதேசம் கடினம் அப்படின்ட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. இப்போ இயேசு கேட்குறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? நீங்களும் போய்விட எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். நீங்களும் போக போகிறீங்களா? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? அப்போ பேதுரு சொல்கிறான், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? எங்களுக்கு தெரியாதே. பேதுரு சொல்றான், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. இது வேற யார்ட்ட இல்லையே. உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. இதை விட்டுட்டு எங்க போறது? யார்ட்ட இல்லையே. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? இல்லை, உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே, உம்மை விட்டு போக மாட்டோம். உம்மை விட்டு ரொம்ப கவனமா இருங்க. சுகம் கிடைக்க நல்லா நீங்க வேதத்தை படிச்சு பாருங்களா. பைபிள் படிப்பீங்களா? இல்லை, பைபிளை திறந்து வேதத்தை படிப்பீர்களா? வாசிப்பீர்களா? வாசிப்போம். அப்படி படிக்கும்போது தான் நிறைய தெரியும். நீங்கள் படிச்சு பாருங்க, சிலதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு ஒப்பிட்டு வசனம் சொன்னால் நிறைய சொல்லலாம். சரி, முடிவுக்கு வர்றோம், நிறைவு செய்கிறேன். கண் பார்வை கிடைச்சிருச்சு. அவன் என்ன செய்தான்? போகல. வழியிலே அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இயேசுவுக்கு பின் செல்லணும். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, 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 no turning back. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவுக்கு பின்னே போக துணிந்து விட்டான் அந்த கண் தெரியாத பிச்சைக்காரன். இனி அவன் பின்னோக்கி வரமாட்டான்.
இனி பழைய இடத்திற்கு வரமாட்டான். இனி பிச்சை எடுக்கிற இடத்துக்கு வரமாட்டான். இனி அந்த பழைய வஸ்திரத்தை போட மாட்டான். ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை தான் அவன் அணிந்து கொள்ளுவான். இயேசுவை பின்பற்றினான் அவன். ஆமேன். நீங்களும் நானும், இயேசு நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்துவை, எனக்கு நன்மை செய்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு பின் செல்வோம். பின்னோக்கி பார்க்க மாட்டேன் என்று பாடின வண்ணமாக, நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன், இயேசுவையே பார்த்து முன்னோக்கி போவேன். ஆமீன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் மூலமாய் நிச்சயமாய் நீங்கள் தொடப்பட்டிருப்பீர்கள். ஆண்டவரை உங்களுடைய ஜெபம் நிறுத்தும். ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உங்களை அழைப்பார். இயேசுவுக்கு பின் செல்லுங்கள். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கத்திருக்கின்ற இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடற்பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடற்பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன்,
பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் மனதில் வைத்து அதனுடைய முக்கிய குறிப்புகளை மனதில் வைத்து தியானிக்க, தொடர்ந்து அதை குறித்து பேச நீர் உதவி செய்வீராக. அந்த வார்த்தையின்படி, அந்த வசனத்தின்படி கடைசியாக இயேசு கிறிஸ்துவன் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வாசிக்கிறபடி நாங்களும் உமக்கு பின் செல்லுகிறவர்களாக இருக்க உமக்கு பின் செல்லுகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே பின் செல்ல உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. அவருடைய தேவைகளை சந்தியும். அவருடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, மன நிறைவோடு, திருப்தியோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்புவீராக. உமக்கு பின் செல்லுகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.